பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, என்னாகமும் 12வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள் ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, யாராவது உங்ககிட்ட தீர்க்க தரிசனம் சொல்றேன்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு பணம் வரப்போகிறது, தாத்தா இறந்து போய் விடுவார், ஆயா இறந்து போய் விடுவார், உலகம் அழிய போகிறது, அது அழிய போகிறது, நீங்க ஒன்றுமில்லாமல் போவீர்கள் என்று சொல்லி ஒரு சில தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி மக்களை வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறார்கள். நான் இப்பவும் சொல்லுவேன், என்னுடைய வேத புத்தகம் ஒன்று மட்டும்தான் தீர்க்க தரிசனம். இந்த வேத புத்தகத்தில் அழகாய் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நடக்க போகிறதும் நடந்து கொண்டு இருக்கிறதும் இனிமே வர போகிறதும் ஆண்டவர் இதில் அழகாய் சொல்லி இருப்பார். பிரியமானவர்களை, வேத புஸ்தகத்தை மட்டும் நம்புங்க. இன்னும் நீங்க ஆண்டவர்கிட்ட நெருங்குங்க. ஆண்டவர் உங்க கூடயும் பேசுவார். நீங்க ஜெபிச்சாலே போதும், ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். இதற்கு ஒரு தீர்க்கதரிசிலாம் வரணும்லாம் கிடையாது. இது ஒரு பொழப்புன்னு சொல்லிட்டு ஒரு சில கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பி மக்களை வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. யாரையும் எதிர்பார்க்காதீங்க. நீங்க ஜெபிக்கணும், நீங்க வேதாகமம் படிக்கணும், பைபிளை தயவு செய்து படிங்க. அவங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, இவங்க தீர்க்க தரிசன கூட்டம் நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு எங்கும் ஓடி உங்கள் ஜீவியத்தை கெடுத்து கொள்ளாதீங்க. இந்த கடைசி நாட்களிலே இயேசு சொன்னார், கடைசி நாட்களில் அநேக கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்புவார்கள், நீங்கள் வஞ்சிக்கப்படாதீர்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். நீங்கள் எல்லா ஆவிகளும் நம்பக்கூடாது. அவங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, அவங்க டமால் டமான் தள்ளி விடுறாங்க, இது பண்றாங்க, அதெல்லாம் சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காதீங்க. இந்த கடைசி நாட்களிலே ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் இந்த பூமியில் வரப்போகிறார். அவர் வருகைக்கு தகுதியாகுங்க, அநேகரையும் தகுதிப்படுத்துங்க. இப்போவும் நான் லாஸ்டா ஒன்று சொல்லுவேன், நம்முடைய வேத புத்தகத்தை மட்டும் நம்புங்க. இதிலே நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. தயவு செய்து பைபிளை படிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் இந்த பூமியில் வரப்போகிறார். நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போங்க. யாராவது தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, அங்க சொல்றாங்க, இதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. ஏமாறுற மக்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்கதான் செய்வாங்க. தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிப்பாக இருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் இந்த பூமியில் வரப்போகிறார். ஆமென்.